Exception handling mechanism in C++ பத்தி பார்க்க போறோம். Exception handling in C++ is a mechanism to handle runtime errors and exceptions so that the program can continue execution without crashing. For example, இப்போ ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ண உடனே ஒரு எரர் வருது அப்படின்னா அந்த எரரை நம்ம ஹேண்டில் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியணும். அது முடியாம அப்படியே அந்த ப்ரோக்ராம் டெர்மினேட் ஆகி வரக்கூடாது. இந்த மாதிரி நடக்காம இருக்கிறதுக்கு நம்ம அந்த எரரை வந்து எப்படி ஹேண்டில் பண்றான்னு பார்க்கறது தான் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங். மொத்தம் இதுல 3 மெயின் கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ட்ரை, த்ரோ, கேட்ச். இந்த ட்ரை அப்படின்றது வந்து என்னன்னா, the risky code is placed inside the try block. அதாவது எந்த ஒரு கோட்ல எந்த செட் ஆஃப் கோட்ல வந்து எரர் வர வாய்ப்பு இருக்கோ நம்ம வந்து அதை ட்ரை பிளாக்குக்குள்ள பிளேஸ் பண்ணிடுவோம். அண்ட் when an error occurs it is thrown using the throw statement. இப்போ அந்த கோடுக்குள்ள ஏதாவது ஒரு எரர் வந்துருச்சு, அவங்க யூசர் கொடுத்த டேட்டால ஒரு எரர் இருக்கு அப்படின்னா எரர் காமிக்கிறதுக்கு த்ரோ அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். The catch block receives and handles the error allowing the program to continue execution normally. அப்போ நெக்ஸ்ட் வந்து அந்த வந்திருக்க எரரை நம்ம ஹேண்டில் பண்ணணும். அந்த ஹேண்டில் பண்றதுக்காக இந்த கேட்ச் பிளாக் அப்படின்றத வச்சு நம்ம இந்த எரர் வந்திருக்கு அப்படின்றத தெரிவிச்சுக்கலாம். இப்போ ட்ரையோட சின்டாக்ஸ் பார்த்தோம்னா ட்ரைன்னு போட்டுட்டு பிரேசஸ் ஓப்பன் பண்ணிட்டு அதில் என்ன பண்ணுறோம்னா ரிஸ்கியான கோட் எழுதணும். contains code that may generate an exception. எந்த கோட்ல எரர் வர இந்த மாதிரி கோட்ல தான் எரர் வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். must be followed by at least one catch block. இந்த ட்ரைக்கு கீழே குறைஞ்சபட்சம் அட்லீஸ்ட் ஒரு கேட்ச் பிளாக்காவது இருந்தே ஆகணும். நெக்ஸ்ட் த்ரோன்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வேல்யூ அப்படின்னு, அதாவது ஒரு நம்போ இல்லை என்னது வந்து எக்ஸெப்ஷன் வரலாமோ அதை கொடுக்கணும். used to generate or rise an exception. ஏதாவது ஒரு எரர் வருதுன்னா இந்த இடத்துல தான் எரர் வந்திருக்கு அப்படின்றத தெரிவிக்கிறதுக்காக த்ரோ யூஸ் பண்ணுறோம். கேன் த்ரோ எனி டேட்டா டைப் லைக் இன்டீஜர், ஸ்ட்ரிங் அப்படின்னு எந்த டேட்டா டைப் வேணா இது வந்து சுட்டி காட்ட முடியும். நெக்ஸ்ட் கேட்ச்ல என்ன பண்ணுறோம்னா கேட்ச்ன்னு கொடுத்துட்டு டைப் வேரியபிள் எந்த விதமான டேட்டா டைப் வந்து எரர் வந்திருக்கு அதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கீழே வந்து அந்த கோட அந்த எரர் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறதுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸெப்ஷன் வந்திருக்கு அப்படின்னு பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். handles the exception thrown from try. multiple catch blocks can be used. அதாவது ஒரு ட்ரைக்கு வந்து நிறைய கேட்ச் பிளாக்ஸ் வந்து நம்மளால யூஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம படித்த டேப்லெட் காலத்தையே நல்லா கொஞ்சம் எக்ஸ்பான்ஷனாக வந்து இந்த மாதிரி எழுதுனா நீட்டாக இருக்கும். நம்ம எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம்னா ஆல் ரிஸ்கி ஆர் எரர் ப்ரோன் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் பிளேஸ்ட் இன்சைட் ட்ரை. எந்த ரிஸ்க் எரர் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது எல்லாமே நம்ம எதில் வச்சுருப்போம், ட்ரையில் வச்சுருப்போம். எந்த விதமான ஒரு எரருமே நடக்கலை அப்படின்னா அந்த கோடு வந்து நார்மலாக ரன் ஆகும். இப்போ சப்போஸ் ஒரு எரர் நடக்குது அப்படின்னா எக்ஸிக்யூட் ஆகிறது ஸ்டாப் ஆகிட்டு நெக்ஸ்ட் வந்து அந்த கேட்சுக்குள்ளே என்ன கோடு இருக்கோ அது எக்ஸிக்யூட் ஆகும். நெக்ஸ்ட் த்ரோ ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, ஏதாவது ஒரு எரர் வந்துச்சுன்னா இங்கே ஒரு எரர் நடந்திருக்கு அப்படின்றத சுட்டி காட்டுறதுக்காக யூஸ் ஆகுறது த்ரோ. இது வந்து ட்ரை பிளாக்குக்குள்ளே தான் இருக்கும். ஒரு எரரை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா த்ரோ என்ன பண்ணுன்னா டைரெக்டாக எல்லா கண்ட்ரோலையும் வந்து கேட்சுக்கு கொடுத்துரும். த்ரோ வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வேல்யூஸ் வந்து த்ரோ பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்டீஜர், ஸ்ட்ரிங் இந்த மாதிரி எந்த வேல்யூ வேணால் நம்மளால த்ரோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கேட்ச் பிளாக் வச்சு நம்ம வந்திருக்க எக்ஸெப்ஷனை வந்து ஹேண்டில் பண்ண போகிறோம். ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போது. இட் ரிசீவ்ஸ் த எக்ஸெப்ஷன் அண்ட் ப்ராசஸஸ் இட். அதாவது எந்த விதமான ஒரு எக்ஸெப்ஷன் வந்திருக்கோ அதை வாங்கிட்டு அதை என்ன மாதிரி பண்ணலாம், எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துக்கிறதுக்கு கேட்ச் பிளாக்கு. ப்ரிவென்ட்ஸ் அப்நார்மல் டெர்மினேஷன் ஆஃப் த ப்ரோக்ராம். டக்குன்னு ப்ரோக்ராம் வெளியே வந்து கிராஷ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். மல்டிபிள் கேட்ச் பிளாக்ஸ் வந்து ஒரு விதமான எக்ஸெப்ஷனுக்கே நம்ம வச்சுக்கலாம். அதாவது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எக்ஸெப்ஷன் இருக்குன்னா ஒன்னொன்றுக்கும் நம்ம விதவிதமான கேட்ச் பிளாக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நார்மல் எக்ஸிக்யூஷன் பற்றி பார்ப்போம். இப்போ ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, ஒரு ரிஸ்கான கோடை என்ன பண்ணுறோம்னா ட்ரை பிளாக்குள்ளே நம்ம வச்சுருக்கோம். எரர் வருது, செகண்ட் ஸ்டெப்பில் வந்து எரர் வருது. எரர் வந்தோடனே த்ரோ வந்தது எக்ஸிக்யூட் ஆகும். த்ரோ வந்தோடனே என்ன பண்ணும், எல்லா கண்ட்ரோலையும் நம்மளோட கேட்ச் பிளாக்கு கொடுக்கும். கேட்ச் பிளாக் என்ன பண்ணும், அந்த எக்ஸெப்ஷனை ஹேண்டில் பண்ணிவிட்டு ப்ரோக்ராமை அழகாக கண்டினியூ பண்ணிடும். ஒரு ப்ரோக்ராம் பார்ப்போம். ஆஸ் யூஸ்வலாக ஹேஷ் இன்க்ளூட் ஐஓ ஸ்ட்ரீமு யூசிங் நேம் ஸ்பேஸ் எஸ்டிடி கொடுத்துட்டு இன்ட் மெயின் இன்ட் ஏ அண்ட் பி அப்படின்றத டிக்ளேர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போது என்டர் 2 numbers அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஏ கமா பி அது ரெண்டுக்கும் இன்புட் வாங்க போகிறோம். ட்ரையில் இப்போ என்ன கொடுக்க போகிறோம்னா பியோட வேல்யூ 0வா இருந்துச்சு அப்படின்னா டிவிஷன் பை 0 இஸ் நாட் அலோட் அப்படின்றத தெரிவிக்கணும். ரிசல்ட் இல்லை, இந்த இது பி வந்து 0வா இல்லை அப்படின்னா சி அவுட் ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு ஏ பை பி அப்படின்ற ரிசல்ட் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகணும். நெக்ஸ்ட்டு கேட்ச் கான்ஸ்டன்ட் கொடுத்துட்டு காரு ஆஸ்ட்ரிக் சிம்பிள் போட்டு மெசேஜ் போட்டு உள்ளே நம்ம என்ன கொடுக்க போகிறோம், சி அவுட் கொடுத்துட்டு எக்ஸெப்ஷன், இந்த மாதிரி எக்ஸெப்ஷன் வந்திருக்கு அப்படின்றத
தெரிவிக்கிறதுக்காக கேட்ச் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நமக்கு அவுட்புட்டில் என்ன வந்திருக்கணும், இப்போது 2 நம்பர்ஸ் கேட்குறாங்க. 10,0 அப்படின்னு 2 நம்பர் கொடுக்குறேன். 10 ஓகே, பி வந்து 0 கொடுக்குறேன். அப்போ என்ன வரணும் நமக்கு, எக்ஸெப்ஷன் வந்துட்டு டிவிஷன் பை 0 இஸ் நாட் அலோட் அப்படின்னு வரணும். ஸோ அழகாக நமக்கு வந்துருச்சு. ஸோ அட்வான்டேஜஸ் பார்த்தோம்னா, அப்நார்மலாக டெர்மினேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு, திடீர்னு ஒர்க் ஆகிட்டு இருக்கும்போது டக்குன்னு வெளியே வராமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் ஆகும். நார்மலான அந்த ஃப்ளோ, ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகுதுன்னா அது நார்மலாக ஃப்ளோ ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். செப்பரேட்ஸ் எரர் ஹேண்ட்லிங் கோட் ஃப்ரம் மெயின் லாஜிக். மெயினாக லாஜிக்கை தவிர்த்து எங்கெல்லாம் எரர் வர முடியும் அப்படின்றத செக்ரிகேட் பண்ணி பார்க்கறதுக்கு நம்ம ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இம்ப்ரூவ்ஸ் கோட் ரீடபிலிட்டி அண்ட் மெயின்டைனபிலிட்டி. கோடை ஈஸியாக நம்மளால் ரீட் பண்ணி புரிஞ்சிக்க முடியும், அதை மெயின்டைனும் பண்ணிக்க முடியும். Supports handling of multiple types of error using multiple catch blocks. ஃபார் எக்ஸாம்பிள், விதவிதமான எரர் வருதுன்னா அது ஒன்றையும் நம்ம வந்து வித்தியாசமான கேட்ச் பிளாக் வச்சு நம்ம ஹேண்டில் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு, இன்க்ரீசஸ் ப்ரோக்ராம் ரிலையபிலிட்டி அண்ட் ரோபஸ்ட்னஸ். ப்ரோக்ராம் வந்து நம்ம ரொம்பவே நம்பலாம், இந்த மாதிரி எரர் வந்தாலும் நம்மளால ஹேண்டில் பண்ண முடியுது அப்படின்னா அது ஒரு நம்பிக்கைத்தக்க ஒரு இதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தோம்னா, இன்ட்ரடியூசஸ் ஸ்லைட் பெர்ஃபார்மன்ஸ் ஓவர்ஹெட். இப்போ நிறைய கோட்லாம் நம்ம பண்ணுறதுனால நிறைய கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி இருக்கும். அப்புறமா இன்க்ரீசஸ் கோட் காம்ப்ளெக்சிட்டி, அதாவது கோடு கொஞ்சம் நிறையா ஸ்பேஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிறதுனால ரீட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். டீபக்கிங் பிகம்ஸ் டிஃபிகல்ட் இன் லார்ஜ் ப்ரோக்ராம்ஸ். அதாவது பெரிய பெரிய ப்ரோக்ராமாக இருந்துச்சுன்னா இதில் எரர் கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இம்ப்ராப்பர் யூஸ் மே லீட் டு அன்எக்ஸ்பெக்டட் பிஹேவியர். ஒழுங்காக நம்ம யூஸ் பண்ணல அப்படின்னா அது அப்நார்மலாக பிஹேவ் பண்ணும். இன்க்ரீசஸ் ஓவரால் ப்ரோக்ராம் சைஸ். ப்ரோக்ராமோட சைஸை ஓவராலாக பார்த்தோம்னா ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணும். தேங்க்யூ.